இதுதான் வந்துட்டு லக்ஷ்மி கடாச்சாரம் குடுவை கட்டுறது. சரியா? இந்த குடுவை வந்து பார்த்திங்களான்னா ஒரு முறை செஞ்சு வீட்டுக்குள்ளே 5 திக்கும் 5 நம்ம புதைச்சி விட்டோம்னா எந்த காலத்துக்கும் அந்த வீட்டுக்கு வந்து கெட்டது வரவே வராது. இது வந்து லக்ஷ்மி கடாச்சார குடும்பம்னு சொல்லுவாங்க. துஷ்ட ஆத்மாக்களும் எதுவுமே வராது. ஒரு முறை வீட்டுக்குள்ளே பொச்சிட்டா அப்படின்னா 4 திக்கு 4 ஃப்ரண்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் ஒன்று, மொத்தம் 5 திக்கு. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ என்னென்ன ஐட்டம், எல்லா ஐட்டம் பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? அந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த எதிரிங்க கண்டிஸ்ட்டு எவனாவது இந்த மசாலா சாதம் அது இது எடுத்து வந்து போடுறது இது அது எதுவுமே வராது. சகலமும் நிவர்த்தி ஆகிடும். சரிங்களா? இதுதான் அதில் விஷயம். அது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து பாதரசம் இதுவும் போடணும். எல்லாமே ஒன்று எல்லாமே எல்லா ஐட்டும் லக்ஷ்மி கடாச்சார குடும்பத்துக்கு போட்டு நம்ம வந்து கட்டணும். இது ஒன்று கட்டின போது அதுக்கு தகுந்த அஷ்டபந்தம்லாம் நம்ம போடணும். சரிங்களா? ரசம், மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, பால், நெய், இதுதாங்க எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து கட்டி வீட்டுக்கு வந்து புது வீடு கட்டினாலும் சரி பழைய வீட்டில் இருந்தாலும் சரி எல்லாமே இது கட்டி நம்ம வீட்டில் வச்சுட்டா எப்பேற்பட்ட கட்டும் எப்பேற்பட்ட இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். சரிங்களா? இதுதான் இதுதான் முறை, கட்டுற முறை இதுதான். இதை பார்த்து நீங்களும் கட்டுறதா இருந்தால் கட்டி உங்கள் சொந்த யூஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கங்க. பசுமாட்டு தொழுவுள்ள மண், இதுதான் மண், இல்லையா?